ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் பாலிட்டியில் இன்றைக்கி நாம் பார்க்கப்பட்ட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து எமர்ஜென்சிஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து எல்லா டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது நம்மளுடைய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, நமக்கு பார்ட் 18 சரிங்களா, பகுதி 18 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எமர்ஜென்சி பற்றி பேசக்கூடியதாக இருக்குது. ஸோ எந்தெந்த ஆர்டிகல்ஸ் அப்படின்னா, ஆர்டிகல் 352 360 வரைக்கும் கூடிய 9 ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 9 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எமர்ஜென்சி சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறத வந்து எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்து மத்திய அரசுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு கருதுகிற சமயத்தில் இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறத அவங்க வந்து கொண்டு வரலாம் சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் டு மீட் எனி அப்நார்மல் சிச்சுவேஷன் எஃபெக்டிவ்லி, ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்து திறம்பட செயல்படுத்துறதுக்காக மத்திய அரசு பயன்படுத்தக்கூடியது இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு டூல். ஓகே, இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த எமர்ஜென்சி சமயத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு என்னன்னா, இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சியான நாடு சரிங்களா. சார் கூட்டாட்சி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே வந்து மத்திய அரசுக்கு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பவர்ஸ் இருக்கும், அதேமாரியே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னவா மாறினா யூனிட்டரி ஸ்ட்ரக்சராக மாறிடும். அதாவது கூட்டாட்சி அப்படிங்கிற தத்துவம் மாறி ஒற்றையாட்சி முறை அப்படிங்கிறதுக்குள்ள வந்து நம்மளுடைய அமைப்பு வந்து போயிடும். இதுதான் வந்து இந்த எமர்ஜென்சியால் வரக்கூடிய முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை நான் வச்சுங்க சரிங்களா. ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய இந்தியா அப்படிங்கிறது யூனிட்டரி ஸ்ட்ரக்சராக மாறும். அதாவது எமர்ஜென்சி வந்து பிரகடனப்படுத்தியாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டுக்கான அதிகாரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கப்பட்டுரும். அது வந்து முழுக்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போயிடும். அதை நம்ம யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லலாம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சினால வரக்கூடிய முக்கியமான ஒரு அரசியலமைப்போட மாற்றம் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை விதமான எமர்ஜென்சிஸ் இருக்குது அப்படின்னா, மொத்தம் 3 இருக்குதுங்க. ஒன்று நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது ஆர்டிகல் 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சி பற்றி பேசக்கூடியது. ரெண்டாவது வந்து பிரசிடென்சியல் ரூல், குடியரசுத் தலைவர் ஆட்சி அல்லது ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லலாம், அல்லது கான்ஸ்டியூஷன் எமர்ஜென்சின்னு சொல்லலாம் சரிங்களா. எல்லாமே இதுக்கு ஒரே மீனிங் தான். கான்ஸ்டியூஷன் எமர்ஜென்சி சொன்னால் சரி, இல்லை ஸ்டேட் எமர்ஜென்சி சொன்னால் சரி, பிரசிடென்ட் ரூல்னு சொன்னால் சரி, இது எல்லாமே இதுக்கு பொருத்தமான ஒன்று தான். ஸோ ஆர்டிகல் 356 வந்து அதை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் எமர்ஜென்சி, நிதி அவசர நிலை அப்படிங்கிறது இது ஆர்டிகல் 360 சரிங்களா. 3 ஆர்டிகல்ஸும் நான் வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகே, ஸோ இந்த 3 ஆர்டிகலையும் சரி, இந்த 3 எமர்ஜென்சி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐலேயே வந்து 0% இஎம்ஐ வந்து கிடைக்கிறதுக்கு உண்டு, அதையும் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன டாபிக் கீழே பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிக்ளரேஷன், எந்த அடிப்படையில் வந்து இந்த எமர்ஜென்சியை வந்து பிரகடனப்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஜனாதிபதி சரிங்களா, பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்த முடியும். ஸோ வந்து எந்த அடிப்படையில் வந்து இப்போது நேஷனல் எமர்ஜென்சியோ இல்லை ஸ்டேட் எமர்ஜென்சியோ கொண்டு வர முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற ஒப்புதல் அப்படிங்கிறது, பிரசிடென்ட் வந்து பிரகடனப்படுத்துறாமே கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பாராளுமன்ற ஒப்புதல் வந்து வேணும். அந்த பாராளுமன்ற ஒப்புதல் அப்படிங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கணும்னா ஒவ்வொரு எமர்ஜென்சிக்கு இது மாறுபடும் உங்களுக்கு, பார்லிமெண்ட் அப்ரூவல் அப்படிங்கிறது. ஸோ அதான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன். ஸோ எவ்வளோ காலத்துக்கு இந்த எமர்ஜென்சியை வச்சிருக்க முடியும் அரசாங்கம், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத மூணாவது டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்கேஷன் ஆஃப் ப்ரொக்ளமேஷன், அதாவது வந்து என்ன, இப்போ எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து எடுக்கணும் அப்படின்னா எமர்ஜென்சியை வந்து ரிவர்கேஷன் பண்ணணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம் நம்ம. தென் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி, ஒருவேளை வந்து நேஷனல் எமர்ஜென்சி அமுல்படுத்தினா அப்போ வந்து என்னென்ன விதமான மாற்றங்கள் வந்து நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும் அப்படிங்கிறது. தென் ஸ்டேட் எமர்ஜென்சி பண்ணால் என்ன மாற்றம் நடக்கும், ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி பண்ணால் என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இந்த 5 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எமர்ஜென்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா. 1 by 1 பார்க்கலாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பண்ணியே போட்டிருக்கேன் சரிங்களா. ஒரே ஸ்லைட்லேயே வந்து நான் போட்டிருக்கனால உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிக்ளரேஷன், எந்த அடிப்படையில் வந்து இந்த எமர்ஜென்சியை வந்து பிரகடனப்படுத்தலாம் ஜனாதிபதி அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. முதல்ல வந்து நேஷனல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி வந்து 3 கிரவுண்டில் பண்ண முடியும் சரிங்களா. 3 காரணத்துக்காக பண்ண முடியும். ஒன்று வந்து வார் சரிங்களா, நம்ம மேலே போர் வருது, இப்போ இந்தியா சரி பாகிஸ்தானோ சைனாவோ நம்ம மேலே போர் தொடுக்காங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நேஷனல் எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்த முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அக்ரிகேஷன் சரிங்களா, அதாவது அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு. இப்போ வந்து சைனா பாகிஸ்தான் வந்து நம்மளோட எல்லையை வந்து ஆக்கிரமிக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு நடக்கிற சமயத்தில் நம்ம நேஷனல் எமர்ஜென்சி பிரகடனப்படுத்த முடியும். அல்லது ஆயுத கிளர்ச்சி, ஆர்ம்டு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. இந்த 3 காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வர முடியும். இது வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னும், இன்னொன்று இன்டர்னல் எமர்ஜென்சி பிரிக்கிறாங்க. இந்த எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வார் அண்டு எக்ஸ்டர்னல் அக்ரிகேஷன்.
அது இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆர்மட் ரெகுலேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. இதை பாயிண்ட் நான் வச்சுக்கேன் சரிங்களா. இதை கொஸ்டின்ஸ் கேட்க நான் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 1975 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1975 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கொண்டு போயிடுச்சு நம்மளுடைய இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி சரியா. ஸோ லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா கவர்மெண்ட் வந்து 44வது அமெண்ட்மெண்ட் 1978 வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத எடுத்து தான் நமக்கு இந்த ஆர்மட் ரெகுலேஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க சரிங்களா. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா 1978 ஜனதா கவர்மெண்ட் வந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர்மட் ரெகுலேஷன் சரிங்களா ஆயுத கிளர்ச்சின்னு சொல்லி மாத்தினாங்க. அந்த ஒரு பாயிண்ட்லாம் நான் வச்சுக்கேன் ஓகே. ஸோ இதான் வந்து நேஷனல் எமர்ஜென்சிக்கான கிரவுண்ட் அப்படிங்கிறது. மொத்தம் 3 கிரவுண்டுங்க. ஒன்று வார், இன்னொன்று வந்து அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு, இன்னொன்று ஆயுத கிளர்ச்சி ஓகே. அடுத்து நமக்கு ஸ்டேட் எமர்ஜென்சி அதாவது பிரசிடென்சியல் ரூல் வரும் சரிங்களா. பிரசிடென்சியல் ரூல் பற்றி பேசக்கூடிய வந்து ஆர்டிகல் 356 வந்து இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகலாக இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து 2 கிரவுண்ட் இருக்கு சரிங்களா. இதில் என்ன 2 கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கான்ஸ்டியூஷன் மிஷினரி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா சரிங்களா. அதாவது ஒரு மாநிலத்தில் வந்து நமக்கு அரசியலமைப்பு வந்து செயல்படுத்த முடியாத நிலைக்கு போகிற பட்சத்தில் அங்கே வந்து நமக்கு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரலாம். இது வந்து ஒரு கிரவுண்ட் சரிங்களா. இது வந்து நம்ம ஆர்டிகல் 356 சொல்லப்பட்டிருக்கும். ரெண்டாவது கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 365 கீழே வரக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில இடத்துல வந்து நோட் பண்ணிக்க மாட்டாங்க சரிங்களா. அதனால நோட் பண்ணிக்கங்க. ஆர்டிகல் 365 என்ன சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்ஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க பட்சத்தில் அதை ஸ்டேட் வந்து சரியாக செயல்படுத்தலை அப்படின்னா அதன் பேரில் அவங்க பிரசிடென்சி ரூல் கொண்டு வர முடியும் சரியா. ஸோ மொத்தம் 2 கிரவுண்டில் கொண்டு வராங்க. ஒன்று கான்ஸ்டியூஷன் மிஷினரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்டிகல் 356 கீழே அவங்க கொண்டு வர முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கொடுக்கக்கூடிய டைரக்ஷன்ஸில் ஸ்டேட்டு சரியாக செய்யலை அப்படின்னா அப்பவும் அவங்க இந்த ஆர்டிகல் 356 பிரச்சனை கொண்டு வரலாம். அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 365. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜல்லிக்கட்டு எடுத்துக்கங்க சரிங்களா. இப்போ ஜல்லிக்கட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தினாங்க வைங்களேன். அப்போ வந்து இந்த ஆர்டிகல் 365 காட்டி அங்கே வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து கொண்டு வரதுக்கு வந்து கிரவுண்ட்ஸ் இருக்குது சரியா. அதான் வந்து இந்த ஆர்டிகல் 365 அப்படிங்கிறது நல்லா கிளியர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே. அடுத்து 3வது எமர்ஜென்சியான ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி என்ன கிரவுண்டில் கொண்டு வரலாம்னா இப்போ நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து ஸ்டெபிலிட்டியாக இல்லை அதிகமான கிரெடிட் நமக்கு வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரியான காரணத்தை காட்டி நாம் வந்து ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி கொண்டு வர முடியும் சரிங்களா. ஸோ ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரே கிரவுண்ட் தான். என்னென்னா வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தில் வந்து பயங்கர சிக்கல் இருக்கிற பட்சத்தில் அதை வந்து ஸ்டெபிள் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி கொண்டு வரலாம் சரிங்களா. இதான் வந்து இதுக்கான கிரவுண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த 3க்கான கிரவுண்டை கிளியராக தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்லமெண்ட் ஒப்புதல் அப்படிங்கிறது. ஸோ வந்து ஒரு நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வராங்க வைங்களேன். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரசிடென்ட் வந்து அறிவிச்சிருவார் சரிங்களா. இந்தியா முழுக்க நான் வந்து நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்து அறிவிச்சிருவாரு. அதுக்கப்புறமா அந்த அறிவிச்சதை வந்து பார்லமெண்ட்டில் ஒரு ஒப்புதல் வாங்கிக்கும். அது அப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியூ பண்ண முடியும். இல்லைன்னா வந்து அதை கன்னியூ பண்ண முடியாது சரிங்களா. ஸோ அதை தான் வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ நேஷனல் எமர்ஜென்சி பிரகடனம் படுத்திட்டார் பிரசிடென்ட் சரிங்களா. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா பார்லமெண்ட்டுடைய ஒப்புதல் வாங்கணும் வித்தின் 1 month சரிங்களா. அதாவது நமக்கு வந்து பிரசிடென்ட் வந்து அதை வந்து அறிவிச்சிலேருந்து 1 மாதத்துக்குள்ளார அவர் வந்து பார்லமெண்ட் ஒப்புதல் வாங்கணும். 2 அவையிலையும் வாங்கிக்கணும். அதாவது நமக்கு ராஜ்யசபா லோக்சபா 2 அவை இருக்குல்ல 2 அவையிலுமே அவர் வந்து ஒப்புதல் வாங்கியிருக்கணும். இதுதான் வந்து நேஷனல் எமர்ஜென்சிக்கான இந்த டைம் பிட் அப்படிங்க வித்தின் 1 month அப்படிங்கிறது. அதே வந்து ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கானது வித்தின் 2 months. அதாவது அறிவிச்சிலிருந்து 2 மாதத்துக்குள்ளார பார்லமெண்ட் ஒப்புதல் வாங்கிக்கணும். ஃபைனான்ஸ் எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் 2 months சரிங்களா. இதில் வந்து ஒன்று நேஷனல் எமர்ஜென்சி மட்டும்தான் 1 மாதத்துக்குள்ள வாங்கணும். மீதி 2 மாதத்துக்குள்ள வாங்கினா போதும் ஓகேங்களா. இதில் என்ன இன்னொரு கேஸ் இருக்கு. என்ன கேஸ் பார்த்தீங்கன்னா ஒருவேளை லோக்சபா அப்போ டிசால்வ் பண்ணப்பட்டுச்சு சரிங்களா. அப்போ வந்து லோக்சபா இல்லைன்னு வச்சுக்கோங்க. ராஜ்யசபா ஒரு பர்மனன்ட் பாடி. அந்த பாடி எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ பிரச்சனை கிடையாது. ஆனால் லோக்சபாங்கிறது உங்களுக்கு தேர்தல் மூலியமா வந்து ஆட்சி வந்து அவங்க வந்து நடத்தக்கூடியதை நம்ம லோக்சபா அப்படிங்கிறோம். ஒருவேளை வந்து லோக்சபா அப்போ டிசால்வ் பண்ணப்பட்டுச்சு அப்போ கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த லோக்சபா அமையிலிருந்து 30 நாளுக்குள்ளார சரிங்களா. அடுத்த புது லோக்சபா வரதுலேருந்து 30 நாளுக்குள்ளார அவங்க அதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்கணும் சரிங்களா. இது வந்து 3க்கும் பொருந்தும் அது சரியா. இந்த 3க்குமே வந்து அந்த 30 days அப்படிங்கிறது பொருந்தும். ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேருந்து 30 daysக்குள்ளார அவங்க அப்ரூவல் கொடுத்துக்கணும். இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ராஜ்யசபா ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்துக்கணும். ராஜ்யசபா ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து இந்த லோக்சபா வந்து வித்தின் 30 daysக்குள்ளார இவங்க அப்ரூவல் கொடுத்துருக்கணும் ஓகே. இதுதான் இதுக்கான கண்டிஷன் அப்படிங்கிறது. இதான் பார்லமெண்ட் ஒப்புதல் அப்படிங்கிறது. இதில் இந்த டைம் கூட பார்த்துக்கங்க. 1 மாதத்துக்குள்ளார வாங்கணும். மீதி 2 மாதத்துக்குள்ளார வாங்கணும் சரியா. ஓகே இப்போ நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும்னு சொல்லியாச்சு இல்லைங்களா. இந்த அப்ரூவல் அப்படிங்கிறது தீர்மானம் தான் சரிங்களா. இப்போ வந்து தீர்மானத்தை வந்து உங்களுக்கு வந்து பார்லமெண்ட் வைப்பாங்க. அதுக்கு வந்து ஓட்டுரிமை இருக்கும். அதுக்கான மெஜாரிட்டி இருந்தால் அந்த தீர்மானம் உங்களுக்கு வந்து நிறைவேற்றப்படும். அதுதான் வந்து அப்போ என்ன விதமான மெஜாரிட்டி தேவைப்படும் இந்த பார்லமெண்ட் ஒப்புதல் வாங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சிக்கு நமக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும் சரிங்களா.
ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தால் தான் நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது அப்ரூவ் பண்ணப்படும். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மெம்பர்ஸில் வந்து 50% மேலே உங்களுக்கு வந்து ஓட் பண்ணிக்கணும். தென் ப்ரெசென்ட் ஆகிருக்கல 2/3 வந்து ஓட் பண்ணிக்கணும். சரிங்களா, ப்ரெசென்ட் ஆனதில் 2/3 டோட்டல் மெம்பர்ஷிப்பில் 50% இருக்கணும். ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா இந்த மெஜாரிட்டிக்கான டைப்ஸ் வந்து டீட்டெயிலாக தனியாக வீடியோ போட்டுருக்கேன். அதில் வந்து கிளியராக பார்த்துக்கங்க. சரிங்களா, அது வந்து எக்ஸாம்ஸில் போட்டு போட்டுருக்கேன். அதில் வந்து கிளியராக பார்த்துங்க. இங்கே இது மாதிரி தெரிஞ்சுங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2 கேஸ் இருக்குது. ஒன்று வந்து டோட்டல் மெம்பர்ஷிப் வந்து 50% வந்து ஓட் பண்ணிக்கணும். தென் ப்ரெசென்ட் ஆனது 2/3 வந்து இதுக்கு ஓட் ஃபேவராக பண்ணிக்கணும். இது 2 கேஸ் இருக்குது. மீதி 2க்கும் உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். சிம்பிள் மெஜாரிட்டி என்ன, அன்னைக்கு வந்து எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகிறாங்களோ அதில் மெஜாரிட்டியானவங்க வந்து ஓட் பண்ணியிருந்தால் போதுமானதாக இருக்கும். சரிங்களா, சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ பிரசிடென்ட் ரூலுக்கும் ஃபைனான்ஸ் ரூலுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி அப்ரூவல் இருந்தால் போதும். ஆனால் நேஷனல் எமர்ஜென்சி உங்களுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கான அப்ரூவல் வேணும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து கிளியர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்ன, டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கிறது தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன். ஸோ எவ்வளோ காலத்துக்கு இந்த அவசர நிலையை வந்து வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா, முதல்ல நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது இதை வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு கன்டினியூ பண்ண முடியும். சரிங்களா, ஒன்ஸ் அப்ரூவல் வாங்கியாச்சு. சரிங்களா, பாராளுமன்றம் வந்து ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க முடியும். சரிங்களா, அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணோம் அப்படின்னா திரும்ப அப்ரூவல் வாங்கணும். ஸோ 6 மந்த் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கிட்டே வந்து போகணும். ஸோ எவ்வளோ காலத்துக்கு இது நீட்டிக்க முடியும் அப்படின்னா இன்டெஃபினைட் பீரியட். இதுக்கு வந்து வரையறையே கிடையாது. சரிங்களா, 6 மாதத்துக்கு அப்ரூவல் வாங்கி நம்ம வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நேஷனல் எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கொஸ்டின் வந்து எப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, ஸோ பார்லிமெண்ட் ஒப்புதல் வந்து எத்தனை மாதத்துக்கு உதவி வேணுங்கிறாங்கன்னா 6 மாதத்துக்கு உதவி தேவை உங்களுக்கு. பட் எவ்வளோ வருஷத்துக்கு கன்டினியூ பண்ணிட்டே போகலாம்னா இன்டெஃபினைட் பீரியட் வந்து கன்டினியூ பண்ணிட்டே போகலாம் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சியல் ரூல், ஜனாதிபதி ஆட்சி அப்படிங்கிறது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்லிமெண்ட் ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா 6 மாதம் வரைக்கும் அதை கன்டினியூ பண்ணலாம். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். சரிங்களா, இப்போ 6 மாதம் அப்ரூவ் பண்ணலாம், திரும்ப ஒரு 6 மாதம், ஆனால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து இந்த எமர்ஜென்சி வந்து கொண்டு போக முடியும். அதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது இந்த 3 இயர்ஸ் சொல்றீங்களா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாதம் அப்ரூவ் பண்ணி அடுத்த 6 மாதம் அப்புறம் 1 இயர் ஆயிடுச்சா, இந்த 1 இயர்க்கு அப்புறமா கன்டினியூ பண்ணணும்னா அதுக்கு 2 காரணமாகணும். ஒன்று, நேஷனல் எமர்ஜென்சி வந்து அப்போ கன்டினியூ ஆகிட்டு இருக்கணும், அல்லது எலெக்ஷன் கமிஷன் வந்து அங்கே எலெக்ஷன் நடத்த முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லணும். இந்த 2 இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறமா கன்டினியூ பண்ண முடியும். ஓகே, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜனாதிபதி ஆட்சியை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப எடுக்கிற வரைக்கும் அது கன்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். இது வந்து டைம் பீரியட் கிடையாது. 6 மாதம் 3 வருஷம் இதில் எந்த இதுவுமே கிடையாது. ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணியாச்சுன்னா இன்டெஃபினைட் பீரியட் கன்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். சரிங்களா, இதான் வந்து டியூரேஷன்ஸ் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க டியூரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெவொகேஷன். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனாதிபதி அப்ரூவ் பண்ணிடுறாரு. அப்ரூவ் பண்ணுறப்ப பாராளுமன்றத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்றாங்க. ஒப்புதல் கொடுத்து உங்களுக்கு வந்து கன்டினியூ ஆகிட்டு இருக்குது. இப்போ எப்படி திரும்ப இதை வந்து ரிமூவ் பண்ணுறது எமர்ஜென்சியை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட். சரிங்களா, எப்படி வந்து பிரசிடென்ட் தான் இதை அறிவிக்கிறாரோ அதே மாதிரி பிரசிடென்ட் தான் இதை திரும்ப பெற முடியும். பிரசிடென்ட் வந்து 3 எமர்ஜென்சியுமே எப்போ வேணால் திரும்ப பெற முடியும். சரிங்களா, பிரசிடென்ட் அட் எனி டைம் பை எ சப்ஸ்கிரிப்ட் ப்ரொக்ளமேஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ட் ப்ரொக்ளமேஷன் மூலிமா அவர் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த எமர்ஜென்சியை திரும்ப பெற முடியும். இது 3க்கும் பொருந்தும். இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு பார்லிமெண்ட் ஒப்புதல் தேவையே கிடையாது. பார்லிமெண்ட் ஒப்புதல் வாங்கிட்டு தான் அவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் வந்து பிரசிடென்ட் வந்து தானாகவே எந்த நேரத்திலும் பண்ண முடியும். சரிங்களா, தெரிஞ்சுச்சுங்க. ஒருவேளை வந்து பாராளுமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து இப்போ வந்து பிரசிடென்ட் பண்ணாம இருக்கிறாரு, அப்போ பாராளுமன்றம் பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா லோக்சபா வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா போதும். அப்போ வந்து பிரசிடென்ட் வந்து இதை பண்ணியே ஆகணும். சரிங்களா, அது வந்து பாராளுமன்றத்தில் லோக்சபாவுடைய ரெசல்யூஷன் மட்டும் போதுமானது. ரொம்ப டிஃபரன்ஸ் பார்த்துங்க. அப்ரூவல் அப்போ பாராளுமன்றத்துடைய ஒப்புதல் வாங்குறதுக்கு நமக்கு 2 அவையும் தேவை. ஆனால் உங்களுக்கு நீக்கிறதுக்கு வந்து ஒரு அவை இருந்தால் போதும். அது லோக்சபா மட்டும் இருந்தால் போதும். அதுவும் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். இதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி கூட தேவை கிடையாது. சரிங்களா, இருந்தால் போதும் நம்ம எமர்ஜென்சியை ரிவோகேஷன் பண்ணிட முடியும் பாராளுமன்றத்துக்கு முடியுமா. சரியா, ஸோ அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி. ஏன்னா வந்து இப்போ 3 எமர்ஜென்சி இருக்கு இல்லையா. ஸோ 3 எமர்ஜென்சி தாக்கத்தையும் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நேஷனல் எமர்ஜென்சியோட தாக்கம் எப்படின்னு பார்க்க போகிறோம். அது வந்து 3 இதாக பிரித்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய மாநில அரசுகளை என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று வந்து லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளியோடைய லைஃப். இப்போ நமக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைம் வந்து 5 இயர்ஸ். லோக்சபா 5 வருஷம் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அசம்பிளி 5 வருஷத்துக்கு முடியும். இது நார்மல் டைம் அப்படிங்கிறது. எமர்ஜென்சி அப்போ இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னவா இருக்கும் இந்த நேஷனல் எமர்ஜென்சி மூலிமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 3 டாபிக்கில் இந்த எஃபெக்ட்ஸை பார்க்க போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ஆன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய மாநில அரசுகளில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், சரிங்களா, நம்மளுடைய நிர்வாகத்தில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்ஷன்ஸையும் ஸ்டேட் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா. ஸ்டேட்டுக்கு எந்த மேட்டரில் வேணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேரக்ஷன் கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்டரும் டேரக்ஷன் கொடுக்க முடியாது. ஜென்ரல் நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்குன்னு சில பவர் இருக்குது, ஸ்டேட்டுக்குன்னு சில சப்ஜெக்ட் இருக்குது, அதை ஸ்டேட்டே முழுசாக ஹேண்டில் பண்ணிப்பாங்க இருக்கும். பட் நேஷனல் வந்துச்சு அப்படின்னா எல்லா மேட்டர்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து ஸ்டேட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதான் நம்ம யூனிட்டரி ஃபார்ம் நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒற்றையாட்சி முறை அப்படின்னு. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம போயிடும். இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 353 ஏ அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து வந்து லெஜிஸ்லேட்டிவ், நம்ம சட்டம் இயற்றுறது இல்லை, சரிங்களா. சட்டம் இயற்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் நல்லா பார்த்துங்க, ஸ்டேட் லிஸ்ட்டுகளில் எதில் வேணாலும் வந்து பாராளுமன்றம் சட்டம் இயற்ற முடியும், சரிங்களா. எப்போ இந்த நேஷனல் எமர்ஜென்சி எப்போ. ஸோ ஆர்டிகல் 353B வந்து அதுதான் பேசும். உங்களுக்கு பொதுவான சமயத்தில் ஸ்டேட் லிஸ்ட்டில் ஸ்டேட் மட்டும்தான் உங்களுக்கு சட்டம் இயற்ற முடியும் நார்மல் டைமில். பட் எமர்ஜென்சி அப்போ பாராளுமன்றமும் அதுக்கு சட்டம் இயற்ற முடியும், சரியா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் கேன் மாடிஃபை த கான்ஸ்டியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவன்யூ பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட், சரிங்களா. இப்போ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெவன்யூ ஷேரிங்னு ஒரு டிவிஷன் இருக்குது. இப்போ வந்து 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை, அந்த 100 ரூபாயை வந்து அவங்க ஸ்டேட் எவ்வளோ வச்சுக்கலாம், சென்டருக்கு எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஃபைனான்ஸ் கமிஷன் மூலியமா வாங்கப்பட்டிருக்கும் இல்லையா. அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரசிடென்ட்டுக்கு உண்டு. இதான் ஆர்டிகல் 354 இதை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும், சரியா. அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். ஸோ உங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸில் எல்லா மேட்டர்ஸ்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடலாம், லெஜிஸ்லேட்டிவ்ல எல்லா மாற்றையும் சட்டம் இயற்ற முடியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் வந்து பிரசிடென்ட் நினைச்சாங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரெவன்யூலேயே வந்து டிஸ்ட்ரிபியூஷனை மாற்றி அமைக்க முடியும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்போ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்கான பாதிப்புகள் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொன்னோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒற்றையாட்சி முறை தான். ஸ்டேட்டுக்கு கூடிய எல்லா பவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா போயிடும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆன் லைஃப் ஆஃப் லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி. ஸ்டேட் அசம்பிளி அண்ட் லோக்சபாவுடைய பதவி காலம் வந்து எப்படி மாறும் இந்த நேஷனல் எமர்ஜென்சினால் பார்க்க போகிறோம் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக லோக்சபாவுடைய நார்மல் டேம் அப்படிங்கிறது 5 years, சரிங்களா. இப்போ எமர்ஜென்சி இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து பாராளுமன்றத்தில் லா மேக் பண்ணி அந்த 5 வருஷம் அப்படிங்கிறத அதிகபட்சம் இன்னும் 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், சரிங்களா. ஃபார் 1 year அட் எ டைம். ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 5 years அப்படிங்கிறத 6 years வந்து லா மூலியமா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த லைஃப் ஆஃப் லோக்சபாவுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், சரிங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து லா மேக் பண்ணால் 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ லா மேக் பண்ணி 1 year வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து எமர்ஜென்சி சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது எமர்ஜென்சி வந்து அவங்க எவக்குவேஷன் பண்ணப்பட்டுச்சு, எமர்ஜென்சி ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணலேருந்து 6 மாதத்துக்கு மேலே இந்த லைஃப் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. cannot continue beyond the period of 6 months, சரியா. அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் சப்போஸ் எமர்ஜென்சி ரிவோக் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அது வந்து 1 வருஷம் டைம் இருந்தாலோ 2 வருஷம் டைம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் 6 மாதம் தான் அதிகபட்சம் வச்சிருக்க முடியும் எமர்ஜென்சி ரிவோகேஷன் பண்ணியாச்சு அப்படின்னா. இதான் வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இது அப்படியே ஸ்டேட் அசம்பிளிக்கும் பொருந்தும். லோக்சபாக்கு எப்படி பொருந்ததோ அதேமாரியே வந்து ஸ்டேட் அசம்பிளியை நீங்கள் வந்து லா மேக் பண்ணி ஸோ லா மூலிமா 1 year எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதேமாதிரி எமர்ஜென்சி வந்து எடுத்தாச்சு அப்படின்னா அதிகபட்சம் 6 மாதம் தான், அதுக்கப்புறம் வந்து அந்த லைஃப் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது எஃபெக்ட்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நமக்குன்னு ஒரு அடிப்படை உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா நம்ம கான்ஸ்டியூஷனில். இந்த அடிப்படை உரிமைகள் வந்து நேஷனல் எமர்ஜென்சி எப்படி வந்து பாதிக்குது நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசக்கூடிய வந்து 2 ஆர்டிகல்ஸ் இருக்குங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 ஆர்டிகல்ஸ், ஆர்டிகல் 358ங்கிற ஒன்று, இன்னொன்று ஆர்டிகல் 359 அப்படிங்கிற இந்த 2 ஆர்டிகல் தான் இந்த அடிப்படை உரிமை பற்றி பேசக்கூடியதாக இருக்குது. இதில் ஆர்டிகல் 358 அப்படிங்கிறது ஆர்டிகல் 19 பற்றி பேசக்கூடியது. நமக்கு ரைட் டு ஃப்ரீடம் சொல்ல முடியுங்களா. ஸோ அதை பற்றி தான் இந்த ஆர்டிகல் 19 பேசும் உங்களுக்கு. இது வந்து என்னென்னா சஸ்பென்ஷன் பண்ணப்படும், சரிங்களா. நமக்கு நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக தான் ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது நமக்கு சஸ்பெண்ட் பண்ணும். அதாவது ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது நமக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டோம். அதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 358 அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 359 அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து டீல் பண்ணக்கூடியது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20 and 21 இந்த 2 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு நமக்கு வந்து எடுக்க முடியாது. இந்த 2 ரைட்ஸையும் வந்து நமக்கு நேஷனல் எமர்ஜென்சி இருந்தாலும் நம்மள்கிட்ட எடுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கொஸ்டின் கேட்கவே ஒன்று, சரிங்களா. ஸோ இந்த ஆர்டிகல் 20, 21 இந்த 2யும் நமக்கு எமர்ஜென்சி சமயத்தை எடுக்க முடியாது. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா அடிப்படை உரிமைகளும் சஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ஆர்டிகல் 359 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நான் வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து அடுத்து நான் போட்டுக்கிறேன். டிஃபரன்ஸ் பார்த்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும், சரிங்களா. ஆர்டிகல் 358 எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 மட்டும் சஸ்பென்ஷன் பண்ணுறதுக்காக, சரிங்களா. ஆர்டிகல் 19 ரைட் டு ஃப்ரீடம் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஆர்டிகல்
358 அப்படிங்கிறது. 359 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சஸ்பென்ஷன் பண்ணுறது எக்ஸப்ட் ஆர்டிகல் 20 and 21. மீதி 23, 24 இதெல்லாம் இருக்குதுங்க. நமக்கு வந்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது 23, 24 அப்படிங்கிற நம்பர். அது சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிகல் 359 வச்சு நம்ம சஸ்பெண்ட் பண்ணவே முடியும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆயிடும். சரிங்களா, ஒன்ஸ் நேஷனல் எமர்ஜென்சி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்டிகல் 358 கீழே ஆர்டிகல் 19 அப்படின்னு சஸ்பென்ஷன் ஆயிடும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்டியல் ஆர்டர் மூலியமாக தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக சஸ்பென்ஷன் ஆகவே ஆகாது. ஓகேயா, அதேமாதிரி இந்த ஆர்டிகல் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் போகுது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வச்சுங்களா, ஆப்ரேட் இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அண்ட் இன்டர்னல் எமர்ஜென்சி ரெண்டுக்குமே வந்து பொருந்தக்கூடியது இந்த ஆர்டிகல் 359 அப்படிங்கிறது. ஓகே, அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 19 வந்து சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது நமக்கு என்டையர் டியூரேஷனுக்கும் இருக்கும். இப்போ எமர்ஜென்சி வந்து ஒரு வருஷத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்குமே நமக்கு ஆர்டிகல் 19 வந்து சஸ்பென்ஷன் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது, ஸ்பெசிஃபிக் பீரியட் தான். இப்போ பிரசிடென்ட் ஆர்டர் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சஸ்பென்ஷன் பண்ண முடியும் இல்லையா. இப்போ பிரசிடென்ட் வந்து 3 மாதத்துக்கு மட்டும்தான் ஆர்டிகல் 23 வந்து இருக்காது. எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஆர்டிகல் 23 வந்து 3 மாதத்துக்கு மட்டும் இருக்கான்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்கன்னா அந்த 3 மாதத்துக்கு மட்டும் இருக்காது, தவிர மற்ற சமயத்தில் வந்து அது வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அதான் வந்து டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து என்டையர் டைம் பீரியடுக்குமே இந்த சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது செல்லுபடியாகும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து எத்தனை காலத்துக்கு சஸ்பென்ஷன் அப்படி சொல்றாரு அந்த காலத்துக்கு மட்டும் தான் சஸ்பென்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இதான் வந்து டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஆர்டிகல் 358 ஆர்டிகல் 359. ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ நேஷனல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தடவை வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, ஸோ இந்த 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது 62லேருந்து 68 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈவெண்ட் நடந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சைனா, அருணாச்சல பிரதேசம் வந்து சைனா வந்து அக்ரேஷன் பண்ணுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், இந்தோ பாகிஸ்தான் வந்து 1965 நடந்துச்சு. 65 வந்து நமக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சு. 1962 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியா சைனா வார் நடந்துச்சு. அதுக்காக போடப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது 62 போட்டு 68 வரைக்கும் இருந்துச்சுங்களா. ஸோ ரெண்டாவது நேஷனல் எமர்ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியா பாகிஸ்தான் வார் தான். பங்களாதேஷ் உருவாச்சு இல்லைங்களா, ஸோ அதுக்காக போடப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படிங்கிறது. ஸோ அப்போ போடப்பட்டது தான் வந்து இந்த ரெண்டாவது எமர்ஜென்சி அப்படிங்கிறது. இது வந்து இந்தியா பாகிஸ்தான் வார். ரெண்டாவது எமர்ஜென்சி 71 வந்து போட்டாங்க, 77 வந்து எடுத்தாங்க அந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 1975 போட்டு 77 வந்து எடுத்தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிப்புக்குள்ளாகப்பட்டது, ரொம்ப கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறது. இதான் அந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுக்காக கொண்டு வரப்பட்டது, உள்நாட்டு கிளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது. இதுக்கப்புறமா இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இந்திரா காந்தி அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறமா இந்த எமர்ஜென்சிக்கு அப்புறமா நடந்த எலெக்ஷன் வந்து ஜனதா பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா வந்து நிறைய வந்து மாற்றம் கொண்டு வந்தாங்க இந்த எமர்ஜென்சியில். சரிங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து நான் சொல்றேன். எமர்ஜென்சி இந்த தேர்ட் எமர்ஜென்சி மட்டும் தனியாக வந்து ஒரு வீடியோ பார்க்கலாங்க. அப்போ வந்து டீட்டெயிலாக சொல்றேன் ஏன் வந்து இந்த எமர்ஜென்சி வந்து இந்திரா காந்தி ஏன் கொண்டு வந்தாங்க, அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, லேட்டராக வந்து ஒரு வீடியோ தனியாக நான் போடுறேன் நான். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. மொத்தம் இது வரைக்கும் நேஷனல் எமர்ஜென்சி வந்து எத்தனை தடவை கொண்டு வந்துருக்காங்கன்னா 3 தடவை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. சரிங்களா, நமக்கு வந்து வார் இல்லைன்னா வந்து உங்களுக்கு அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு, இந்த ரெண்டுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ரெண்டு அப்படிங்கிறது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்னல் எமர்ஜென்சிக்கு கொண்டு வந்து உள்நாட்டில் நடந்த பிரச்சனையாக கொண்டு வரப்பட்டது இந்த தேர்ட் எமர்ஜென்சி அப்படிங்கிற அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சினால என்னென்ன விதமான தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் பொருந்தும். இப்போ தமிழ்நாட்டுக்கு மேலே ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வரலாம், இல்லைன்னா கேரளா கொண்டு வரலாம். சரிங்களா, இது வந்து ஸ்டேட் மேலே கொண்டு வரக்கூடாது. அப்போ அந்த ஸ்டேட்ல என்னென்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டினுடைய சிஎம் தென் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியும். சரிங்களா, பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டேட்டினுடைய சிஎம்மையும் அந்த ஸ்டேட்டுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கேபினட் மினிஸ்டர் சொல்றீங்களா, ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ண முடியும். அதுக்கான அதிகாரம் வந்து பிரசிடென்ட்டுக்கு உண்டு உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்னர். சரிங்க, பிரசிடென்ட்டுக்கு பொறுப்பா பிரசிடென்டின் பேர்ல வந்து ஸ்டேட் கவர்னர் வந்து ஸ்டேட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துப்பாரு. ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் யார் பார்த்துப்பாருன்னா ஸ்டேட் கவர்னர் பார்த்துப்பாரு. யாருக்காக அப்படின்னா பிரசிடென்ட்டுக்காக. சரிங்களா, இது நடக்கும் உங்களுக்கு. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து சப்போஸ் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை டிசால்வ் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இந்த ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நான். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து சிஎம் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, சிஎம் டிஸ்மிஸ் பண்ணால் வேற ஒருத்தர் மெஜாரிட்டி இருந்தால் அவர் சிஎம் ஆயிட முடியும்.
திரும்ப எலெக்ஷன் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இது 5வது ஸ்டேட் அசம்பிளி வச்சுங்களேன். உதாரணத்துக்கு 5வது ஸ்டேட் அசம்பிளி சரிங்களா. எக்ஸுங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மா இருக்கிறாரு. ஸோ வந்து என்னன்னா அப்போ வந்து கான்ஸ்டியூஷன் மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுது, அவருக்கு சரியான மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டான்னு வைங்களேன். ஆனால் ஒய்ங்கிற ஒருத்தருக்கு வந்து சிஎம் ஆகிறதுக்கான மெஜாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவரை சிஎம் ஆக்கிட முடியும் சரிங்களா. இதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது. இந்த தேர்ட் கேஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த 5th ஸ்டேட் அசம்பிளி இருக்கு பார்த்தீங்களா, இந்த 5th ஸ்டேட் அசம்பிளியே வந்து டிசால்வ் பண்ணிட்டு புதுசாக எலெக்ஷன் நடத்தி 6வது ஸ்டேட் அசம்பிளியே கொண்டு வந்து அதில் யார் மெஜாரிட்டியோ அவங்களுக்கு வந்து ஆட்சி கொடுக்குறது. அதான் வந்து இந்த 3வது கேஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேட் அசம்பிளிக்குள்ளாரியே சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து மாற்றம் கொண்டு வரலாம், அல்லது வந்து அந்த அசம்பிளியே மொத்தமாக கலைச்சிட்டு புதுசாக எலெக்ஷன் நடத்தியும் ஒரு சீஃப் மினிஸ்டர் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதான் வந்து தேர்ட் கேஸ் அப்படிங்கிறது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டேட்டோடைய பில் இருக்கும் இல்லையா, இப்போ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் பில் சட்டமன்ற மசோதாக்கள் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்படும். அதேமாதிரி ஸ்டேட் பட்ஜெட்டும் பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்படும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்கிற சமயத்தில் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி இருந்தால் உங்கள் பிரசிடென்ட் வந்து சிஎம் வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து ஸ்டேட் கவர்னர் வந்து அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். மூணாவது வந்து ஸ்டேட் அசம்பிளியே அவர் டிசால்வ் பண்ணலாம். நாலாவது அந்த ஸ்டேட்டுக்கான மசோதாக்களையும் ஸ்டேட்டுக்கான பட்ஜெட்டையும் வந்து பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்படும். இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி அப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது பஞ்சாபில் கொண்டு வரச்சு 1951 கொண்டு வந்தாங்க சரி. 1951 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பஞ்சாபில் கொண்டு வரச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 முறை வந்து நமக்கு ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டிருக்கு. 5 தடவை கொண்டு வந்தாங்க சரிங்களா. இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைய சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர் இருந்துப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் முன்னாடியே கொண்டு வரணும் அப்படிங்காக ரிசைன் பண்ணுவார். அதனால பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்துருக்கும் சரிங்களா. சரி, அதனால பிரசிடென்ட் ரூல் வந்திருக்கும் சரிங்களா. இது நார்மலாக வரக்கூடிய ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து சில ஆட்சியில் ஒரு சிஎம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 வருஷம் வரைக்கும் பதவியில் இருக்காமல் 4.5 வருஷத்துக்கு ரிசைன் பண்ணிடுவாங்களா இருக்கும் சரிங்களா. ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ மீதி இருக்கிற காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரசிடென்ட் ரூல் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரூல் தான் உங்களுக்கு 71 வந்தது. தென் வந்து 76 வந்து நேஷனல் எமர்ஜென்சி வந்துச்சு சரிங்களா. நமக்கு வந்து 75லேருந்து 77 வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி இருந்துச்சுங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்சிக்கு வச்சுட்டு இங்கே வந்து நேஷனல் எமர்ஜென்சி இருந்துச்சு சரி 76. இது ஒரு டைம் போகுது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 1980 வந்துச்சு சரிங்களா. 1980 வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை வந்து கலைச்சாங்க சரிங்களா. எம்ஜிஆருடைய ஆட்சியை வந்து கலைச்சாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியும் டிஎம்கே அதாவது கருணாநிதி அவர்களும் பார்த்தீங்கன்னா கூட்டணி இருப்பாங்க. ஸோ இந்திரா காந்தி ஜெயிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து கலைப்பாங்க சரியா. பட் வந்து திரும்ப எலெக்ஷன் இருக்கும். திரும்ப எலெக்ஷனில் உங்களுக்கு எம்ஜிஆர் தான் வந்து முதலமைச்சர் வருவார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 88 ஒரு தடவை ஆட்சி கலைக்கப்படும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஜானகி அவருக்கு கீழே வந்து அந்த ஆட்சி இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து ஸ்டெபிலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஆட்சி கலைக்கப்படும் 1988 சரிங்களா. அந்த பாயிண்ட் வச்சுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 91 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாம்பு வச்சு இறந்துருவார் இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஸ்டேட் வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சப்போர்ட்டே இருந்தாங்க சொல்லி ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த ஆட்சி வந்து கலைச்சிருவாங்க. 1991 வந்து கலைச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்த காலங்கள் அப்படிங்கிறது. ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ ரொம்ப எல்லாம் கேட்க மாட்டாங்க கொஸ்டின்லாம். ஏன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக் இதெல்லாமே. ஏன்னா இந்த லாஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான ஒன்றா தான் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்க மாட்டாங்க. பட் நமக்கு ஒரு ஐடியாக்காகவும் இல்லை மெயின்ஸில் யூஸ் பண்ணணும், இன்டர்வியூ யூஸ் பண்ணால் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக ஆகிக்கும் உங்களுக்கு. ஓகே, பிஃபோர் தட் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு உண்டு அதையும் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி அப்படிங்கிறது. ஸோ ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான டைரக்ஷன் கொடுப்பாங்க ரிகார்டிங் ஃபைனான்சியல் மேட்டர். அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி இருக்கிறப்போ ஃபைனான்ஸ் மேட்டரில் மட்டும்தான் வந்து டைரக்ஷன்ஸ் அதாவது பரிந்துரைகளை வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்க முடியும். ஆனால் நேஷனல் எமர்ஜென்சி அப்போ எல்லா மேட்டர்லையும் கொடுக்க முடியும் சரிங்களா. ஸோ அந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. ரெண்டாவது என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய எம்ப்ளாயிஸோடைய சேலரிஸை அலோவன்சஸ் வந்து குறைக்க முடியும் இன்க்ளூடிங் ஜட்ஜஸ் சரிங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து குறைக்க முடியும். இது வந்து பண்ண முடியும் ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி அப்போ. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பண மசோதா மணி பில் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு போய் பண மசோதா, இந்த பண மசோதா வந்து பிரசிடென்ட்டுடைய கன்சிடரேஷனுக்கு வந்து கொண்டு போக முடியும். அது மூலியமாக பிரசிடென்ட் வந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு போவார் சரிங்களா. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டினுடைய பண மசோதா அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து நிறைவேற்றுவாங்க இல்லையா. பட் இந்த இதை என்ன பண்ணுவோம்னா பிரசிடென்ட் வந்து அதை பாராளுமன்றத்துடைய கன்சிடர் கொண்டு போக முடியும் சரிங்களா. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட் பண்ணக்கூடிய விஷயம். பட் இது வந்து ஃபைனான்ஸ் மேட்டர் இருக்கிறதுனால இது பாராளுமன்றத்துக்கு இந்த பில்லை வந்து கொண்டு போக முடியும். இதை வந்து பண்ண முடியும். நார்மல் டைமில் அது பண்ண முடியாது. ஓகே,
தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய எம்ப்ளாயிஸோடைய சேலரிஸையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கான வழிவகை வந்து பிரசிடென்ட் பண்ண முடியும். இது வந்து பிரசிடென்ட்டுக்கான பவராக சொல்லப்படுறது. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி இருக்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்று வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம்னா டைரக்ஷன் கொடுக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, எதுக்குன்னா ஃபைனான்ஸ் மேட்டரில். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட எம்ப்ளாயிஸோடைய சேலரிஸ் வந்து பிரசிடென்ட் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அதான் பார்த்துங்க, பிரசிடென்ட் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பண மசோதாவை வந்து பாராளுமன்றம் வந்து கன்சிடரேஷன் கொண்டு போக முடியும். சரி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி பற்றி. இதில் ரொம்ப முக்கியமாக அடிக்கடி கேட்க கொஸ்டின் அப்படிங்கிறது இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை தடவை ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் வந்து 0 டைம். இது வரைக்கும் இந்தியாவில் ஃபைனான்ஸ் எமர்ஜென்சின்னு ஒன்று கொண்டு வரவே படவில்லை. ஓகே, இதாக இது கேட்கக்கூடிய கொஸ்டின் நான் வச்சுங்க. இன்னொன்று வந்து ஆர்டிகல் கேட்பாங்க. ஆர்டிகல் 360 வந்து ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி பேசக்கூடிய இதை வந்து பெரும்பாலும் இதை கேட்கக்கூடியது. மீதில் வந்து ஒரு ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.